வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் அதுவும் யூடியூப்பில் முக்கியமாக நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு தண்ணீரை பற்றி தான் பேச போகிறேன். குழந்தைங்களுக்கு தண்ணீரை பற்றி பேசுகிறப்போ ஆங்கிலத்தில் 2 விதமான வார்த்தைகள் உண்டு. ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு அழகான தமிழ் சொற்கள் ஒன்றா கூடி வர்றது தண்ணியில் எவ்வளோ அழகாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 70% தண்ணியும் 30% தான் நிலப்பகுதி இருக்குது. உடம்புலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீர் எல்லா உடல் உறுப்புகளையும் தசை, எலும்பு, மஜ்ஜைன்னு எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ இந்த நீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இதை ஒரு முக்கியமான டாப்பிக்காக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க சார்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும், குழந்தைக்கு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா பீடியாட்ரிஷியன்ஸும் சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்ம ஊர் தாய்மார்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலோட சேர்த்து தண்ணியும் கொடுக்கலாமான்னு 3-4 மாதத்துலேயே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறது அப்படின்வாங்க. பெரியவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, தெரியாமல் அறிவியல் பின்பகுதி, அதாவது பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் சொல்கிறது தான் இங்கே முக்கியமான பிரச்சனை. தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% நீர், 30% தான் அதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், கொழுப்பு, புரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஆனால் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் லோடு அதிகமாகி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இயற்கையை நம்புறீங்களோ கடவுளை நம்புறீங்களோ, டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே உகந்தது. தனக்கு தேவையான பாலை குழந்தை தானாக குடிக்கின்றதுனால தான் கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு, தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைங்களுக்கு தண்ணீர் வேணாம். 6 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறப்ப எந்த மாதிரி கொடுக்கணுன்றதை விட எப்பப்பெல்லாம் கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். 6 மாதத்தில் நீங்கள் உணவு ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் ஆங்கிலத்தில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் நீங்கள் தாய்ப்பாலும் கொடுப்பீங்க. ஸோ இந்த உணவில் இருக்க நீர் மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலும் கொடுக்கறதுனால நீர் 2 பகுதியாகவும் போகுது. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு குழந்தையோட வாயில் இருக்க சமயத்தில் அவங்க மென்று முழுங்கிறத விட வாயில் ஒட்டிக்காமல் அதை அழகாக உள்ள தள்ளுறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு ஸ்பூனும் ஒரு பவுலும் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் உணவு ஆரம்பிக்கிற சமயத்தில் உணவு முழுங்க ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்காக தண்ணி கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஸோ இங்கே தான் மெயினாக பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, குழந்தைக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாரும் கேட்குறீங்க, விச் இஸ் ஃபைன். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு எந்த மாதிரி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. உலக சுகாதார நிறுவனம் WHO குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி தண்ணி கொடுக்கணும், அது இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CDC, சென்டர் ஃபார் டிசீஸ் கம்யூனிகேஷன் ப்ரிவென்ஷன், எந்த மாதிரி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு அகண்டவாய் பாத்திரத்தில் குழந்தைங்களுக்கு 1 லிட்டர் தண்ணியை எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு பேர் ரோல் பாயிலிங்னு சொல்லுவாங்க. இந்த ரோல் பாயிலிங் பண்ண வாட்டரை ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வியாதிகள் மற்றும் நோய்கள் தண்ணீர் மூலமாக பரவுறதை எளிதாக தடுக்கலாம். ஸோ வீட்டில் கை குழந்தைங்க இருக்கட்டும், பெரிய குழந்தைங்களா இருக்கட்டும், ஃபார்முலா மில்க் குடிக்கட்டும், சாதாரணமாக குழந்தைங்க பசும்பால் குடிக்கட்டும், இல்லை ஆவின் பால் குடிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வீட்டில் தனியாக தண்ணி கொதிக்க வச்சு வைக்கிறது நல்லது. அதுவும் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில், அகண்ட வாய் ஸ்டீல் பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கிறது மிக நல்லது. இது ஆங்கிலத்தில் ரோல் பாயிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எங்கள் வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறது இல்லை சார், கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இப்போ சமீப காலத்தில் அரசாங்கம் ரொம்ப கிளியராக எல்லா கேன் வாட்டருக்கும் ISI முத்திரை இருந்தால் தான் மக்கள் அதை பருகிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது புதிய விதிமுறைகள் விரைவில் வர இருக்கிறது. அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய கேன் வாட்டர் ISI முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டீங்கன்னா கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார் நான் பாட்டில் வாட்டர் தான் சார் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாகவே நிறைய பாட்டில் வாட்டர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனாலையும், இந்தியாவோட தரவரிசை முத்திரை பெற்றிருக்கிறதுனாலையும், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோட கம்பேரிசன் இருக்கிறதுனாலையும் தண்ணியை நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே குழந்தைக்கு நீங்கள் பவுடர் பால் கொடுக்குற ஆளாக இருந்தால் தண்ணியை நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணாலோ அல்லது அடுப்பில் கொதிக்க வச்சாலோ உள்ளங்கையில் குழந்தைக்கு அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி பார்த்து அந்த தண்ணி ரொம்ப சூடாக இல்லைன்னா அந்த தண்ணியை நீங்கள் பால் கலக்க தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு சின்ன அளவுகோல். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பாட்டில் வாட்டரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாட்டில் வாட்டர் கம்பெனி காப்பர்னு சொல்லக்கூடிய பித்தளை அதிகமாக இருக்கிற தண்ணின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்றது சொல்கிறாங்க.
ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வில்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்புல காப்பர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விதமான லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காப்பர் வாட்டர் குடித்தாங்க அப்படின்னா லிவரில் இருக்கக்கூடிய காப்பர் அளவு கூடி உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ அதனால் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகண்ட ஸ்டீல் பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு பத்திரமா வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே போதும். பானையில் இருக்க தண்ணி அல்லது நீங்கள் வெளியே வைக்கிற தண்ணி, சூரிய ஒளியில் படுற தண்ணின்னு பல விதமாக அறிவியல் இருந்தாலுமே கூட இதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபான மெத்தட். குழந்தைங்க பெருசாக குழந்தைங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையோ அல்லது பவுடர் பால் குடிக்கிற குழந்தையோ அல்லது உணவும் தாய்ப்பாலும் ரெண்டும் சேர்ந்து எடுக்கிற குழந்தையா இருந்தால் அளவுகோலில் நிர்ணயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே ஒரு குழந்தை 5 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த குழந்தை தண்ணி குடிக்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். தண்ணீர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிடக்கூடிய பழங்கள், நீர், காய்கறிகள் மற்றும் பல விதமான மற்ற சோர்சஸ்லேருந்து வாட்டர் இதெல்லாம் வருது அப்படின்னு கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம், அதாவது பார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களே குடிச்சுக்குவாங்க. இது எதையெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் உடம்புல குறையிற சமயத்தில், அதாவது உங்களையே அறியாமல் குறையும். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஏசி ரூமில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தோல் வழியாகவும் மூச்சு காற்று வழியாகவும் தண்ணி போகிறது இன்சென்சிபிள் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்சென்சிபிள் லாஸ் சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம். அந்த இன்சென்சிபிள் லாஸ் அதிகமாக இருக்க குழந்தைங்களுக்கு தண்ணீர் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருந்தால் நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்கணும். வாந்தி அதிகமாக இருந்தால் தண்ணீர் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரலாம். அல்லது லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு பிளெயின் வாட்டர் பிடிக்கிறதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு WHO சர்டிஃபை பண்ண ORS தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இளநீர் கொடுக்கலாம். இளநீரை பற்றி நான் பெரிய வீடியோவே இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் ரொம்ப சுத்தமாக வேறு எதுக்கும் நிகரில்லாத ஒரு முக்கியமான விஷயம் இளநீர். குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நீர் மோர் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸஸை வடிகட்டாமல் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பாஸ்டரைஸ் பண்ண பால் கொடுக்கலாம். இதெல்லாம் நீருக்கான மற்ற ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் அப்படின்றது தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. தண்ணியாக தான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நிறைய பேருக்கு தண்ணியாக குடிக்கிறதுல விருப்பமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எலுமிச்சை சாறு, புதினா, கேரட்டு, இல்லைன்னா அதில் நீங்கள் ஃப்ளேவரிங்க்கு அன்னாசி பழம், இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக குழந்தைங்க குடிப்பாங்க. ஸோ தண்ணி குடிக்கலன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு குழந்தை தாகம் இல்லாமல் இருக்கான்றதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வராது. மலச்சிக்கல் கூடாது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வராது, ஒன்றுக்கு போகிறப்பையும் சிரமம் வராது. தண்ணீரை பற்றி மிக சுருக்கமாக அழகாக ஒரு கேன் வாட்டர் மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் கட்டாயம் உங்ககிட்ட பேசுகிறேன். டாக்டர் தனசேகர். அதுவரை நன்றி கூடி விடைபெறுவது. வணக்கம்.